random variable. Definition: a real valued function defined on the outcome of a probability experiment is called a random variable. Type: discrete random variable. Second, continuous random variable. So p of x equal to x. அதோட மீனிங் வந்து probability mass function. f of x p of x less than or equal to x, அதுக்கு மீனிங் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அல்லது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ பி ஆஃப் எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கும்போது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டால் பி ஆஃப் எக்ஸு, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அல்லது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அதை கவனமாக பண்ணணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஃபஸ்ட் ஒன், சம்மேஷன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணும்போது, சம்மேஷன் மீன்ஸ் ஆடிங் ஆல் த வேல்யூஸ், ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 1 கிடச்சுன்னா அது வந்து சம்மேஷன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. செகண்ட் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம், கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். So f of x equal to p of x less than or equal to x. Third one, mean formula. E of x equal to summation x into p of x. இந்த மீனுக்கு இன்னொரு நேம் உண்டு, எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஸோ அதனால தான் e of x அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்த் ஒன், e of x ஸ்கொயர், சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் p of x. ஸோ மீனுக்குள்ள e of xக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, சம்மேஷன் மீன் e of xன்னு சொல்லும்போது x இன்ட்டு p of x போடுறோம். e of x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு p of x போடுறோம். இதே மாதிரி e of x கியூப் அப்படின்னு சொன்னால் சம்மேஷன் எக்ஸ் கியூப் இன்ட்டு p of x அண்ட் ஸோ ஆன். தென் ஃபிஃப்த்து ஃபார்முலா. வேரியன்ஸ் v of x ஈக்குவல் டு e of x ஸ்கொயர் மைனஸ் e of x the whole square. e of x square minus e of x the whole square. ஸோ e of xும் e of x square நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஃபார்முலா, e of ax plus b equal to a into e of x plus b. ஸோ இல்லை a வந்து கான்ஸ்டன்ட், ஸோ a வந்து அவுட் சைடு வந்துடும், a into e of x plus b. அதாவது e of a வந்து உங்களுக்கு a தான், e of bனால a தான். ஸோ அதனால் இந்த எக்ஸுக்கு மட்டும் e of x வந்துருக்கு. அடுத்து வேரியன்ஸ் ax ப்ளஸ் ஆர் மைனஸ் b ஈக்குவல் டு, ஸோ வேரியன்ஸ் வரும்போது உங்களுக்கு a ஸ்கொயர் வரும், a ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் x. ஸோ e of xயில் இங்கே வந்து e இருக்குது, வேரியன்ஸில் வந்து இங்கே வேரியன்ஸ் இருக்குது. ஸோ ax ப்ளஸ் ஆர் மைனஸ் b ஈக்குவல் டு a ஸ்கொயர் வேரியன்ஸ் x. அடுத்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ் எக்ஸ். ஸோ வேரியன்ஸ் எக்ஸ்க்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் டிஸ்கிரீட் டைப்பில் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன், டிட்டர்மைன் மீன் வேரியன்ஸ் e of 2x plus 1 variance 2x plus 1 of a discrete random variable x given its distribution. ஸோ எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6. எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அல்லது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு வேல்யூ 1/6 2/6 3/6 4/6 5/6 1. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீன் அண்ட் மீன் வேரியன்ஸ். நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்தோம், மீன் ஃபார்முலா, வேரியன்ஸு, அப்புறம் e of ax ப்ளஸ் b ஃபார்முலா பார்த்தோம், வேரியன்ஸ் ax ப்ளஸ் ஆர். ஸோ இப்போ பார்த்து அதை லாஸ்ட் 4 ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வெரி சிம்பிள் ப்ராப்ளம் இது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, வி நோ தட் ஃபஸ்ட் வி ரைட் த ஃபார்முலாஸ். ஃபார்முலா உங்களுக்கு கிளியர் ஆகிட்டுனா உங்களுக்கு டேபுலேஷன் எல்லாம் போடணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். மீன் e of x ஃபார்முலா நமக்கு தெரியும், சம்மேஷன் x இன்ட்டு p of x. அடுத்து e of x ஸ்கொயர் சம்மேஷன் x ஸ்கொயர் இன்ட்டு p of x. Then variance x equal to e of x square minus e of x the whole square. Then e of ax plus b equal to a into e of x plus b.
Then variance ax plus or minus b equal to a square into variance 6. ஸோ ஃபார்முலா எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு டேப்லேஷன் போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் வேல்யூ, அதாவது எக்ஸ்ஐ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 2 வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்ன வேணும், பி ஆஃப் எக்ஸ் இருந்தால் தான் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க முடியும், மீன் வேரியன்ஸில். அதனால ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸுக்கு ஒரு டேப்லேஷன் ஒரு காலம் போடுறோம். அடுத்து வந்து மீனுக்குள்ள ஃபார்முலாவில் உனக்கு எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸுக்கு ஒரு காலம் போடுறோம். அடுத்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது இஎஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேணும். இஎஃப் எக்ஸ் ஸ்கொயரில் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு தனியாக ஒரு காலம், தென் இஎஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஒரு காலம். ஸோ அப்படி 6 காலம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன காலம் கரெக்டாக போடணுங்க தெரிஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் மீதி ஈஸியாக நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் நீங்கள் ஃபில் பண்ணுறது வாட் இஸ் கிவன் 1 2 3 4 5 6. ஸோ இந்த 6 வேல்யூஸும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மீன்ஸ் எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 3 அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ அந்த வேல்யூஸும் அப்படியே நீங்கள் வந்து ப்ரீவியஸ் காலம் போட்டு எழுதிடுங்க. எஃப் ஆஃப் 1 வேல்யூ 1/6, எஃப் ஆஃப் 2, தென் எஃப் ஆஃப் 3, எஃப் ஆஃப் 4, எஃப் ஆஃப் 5, எஃப் ஆஃப் 6. ஸோ எல்லா வேல்யூஸும் எழுதிடுங்க. அடுத்து பி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க வரும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது கியூமுலேட்டிவ்லேருந்து பி ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து பி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் என்ன பண்ணுவோன்னா மைனஸ் பண்ணுவோம், சரியா? ஸோ ஆல்வேஸ் எப்போதுமே பி ஆஃப் 1 எஃப் ஆஃப் 1 அல்லது எஃப் ஆஃப் 1 பி ஆஃப் 1 எப்போதுமே 0 தான். நீங்கள் வந்து ரிவர்ஸில் பி ஆஃப் எக்ஸ் கொடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு வந்து சேமாக தான் வரும். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்து பி ஆஃப் எக்ஸ் கேட்டாலும் சேம் தான். ஸோ எந்த ப்ராப்ளத்துக்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ சேம், சரியா? அதாவது பி ஆஃப் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1. ஸோ எஃப் ஆஃப் 1க்கு வேல்யூ 1/6. அடுத்து எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது உங்களுக்கு இந்த 1, பி ஆஃப் எக்ஸ் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி. ஸோ 1 இன்ட்டு 1/6, ஸோ 1/6 எக்ஸ் ஸ்கொயர் 1. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ 1 இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் வந்து இந்த 1/6. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/6 வரும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஓவர். தென் இதேமாதிரி செகண்ட் வேல்யூ எஃப் ஆஃப் 2. ஃபஸ்ட்டு 2 காலம் ஃபில் பண்ணிட்டோம். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் காலம் நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிடலாம். ஒவ்வொன்றுக்கு ஸ்கொயர் வேல்யூஸ் நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். 1 4 9, 4க்கு 16, 5க்கு 25, 6க்கு 36. ஸோ இந்த மாதிரி போட்டு ரிமைனிங் வேல்யூ நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணலாம். தென் பி ஆஃப் 2 ஈக்குவல் டு கரஸ்பாண்ட் எஃப் ஆஃப் 2. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மைனஸ் பண்ணணும். கரஸ்பாண்டிங் வேல்யூ மைனஸ் ப்ரீவியஸ் வேல்யூ. ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூ மீன்ஸ் கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி வேல்யூ, அதாவது எஃப் வேல்யூ, அதாவது எஃப் ஆஃப் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 1. பி ஆஃப் 2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 2 வேல்யூ 2/6, எஃப் ஆஃப் 1 வேல்யூ 1/6. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 1/6. தென் எக்ஸ் வேல்யூ 2, பி ஆஃப் எக்ஸ் வேல்யூ 1/6, ஸோ 2/6. இதை நீங்கள் கட் பண்ணி போட வேண்டாம், ஏன்னா நீங்கள் லாஸ்ட் வந்து ஆட் பண்ணதுக்கு உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் டினாமினேட்டர் வேல்யூ 6 வந்து எல்லாம் காமனாக இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 4 இன்ட்டு 1/6, ஸோ 4/6. அதே மாதிரி தேர்ட் வேல்யூ எஃப் ஆஃப் 3/6, பி ஆஃப் 3. ஸோ இதே மாதிரி தான் கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் வேல்யூ, அதாவது எஃப் ஆஃப் 3 மைனஸ் ப்ரீவியஸ் எஃப் ஆஃப் 2 வேல்யூ. ஸோ 3/6 மைனஸ் 2/6, ஸோ ஆன்சர் 1/6. ஸோ இது அதே மாதிரி போட்டுக்கோங்க. எக்ஸ் வேல்யூ 3, பி ஆஃப் எக்ஸ் வேல்யூ 1/6, ஸோ 3/6. எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ 9, ஸோ 9 இன்ட்டு 1/6 9/6. இதே மாதிரி எஃப் ஆஃப் 4 வேல்யூ. ஸோ கரஸ்பாண்ட் 4 வேல்யூ நமக்கு 4/6 கொடுத்துருக்கு. தென் பி ஆஃப் 4 ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் 4 மைனஸ் ப்ரீவியஸ் எஃப் ஆஃப் 3. ப்ரீவியஸ் வேல்யூ அப்படியே மைனஸ் பண்ணால் போதும். ஸோ 4/6 மைனஸ் 3/6 ஈக்குவல் டு 1/6. ஸோ ஒரு எக்ஸுக்கு வேல்யூ 4, பி ஆஃப் எக்ஸ் வேல்யூ 1/6, 4/6. எக்ஸ் ஸ்கொயர் அதாவது 4 ஸ்கொயர் 16 இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் வேல்யூ 1/6, ஸோ ஈக்குவல் டு 16/6. ஸோ இதே மாதிரி நீங்கள் 5th வேல்யூவை நீங்கள் இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது எஃப் ஆஃப் 5 வேல்யூ 5th வேல்யூஸ். அடுத்து எக்ஸுக்கு 6th வேல்யூஸ். எக்ஸுக்கு 6th வேல்யூ நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வந்து 6 இன்ட்டு 1/6 இருக்குது. இதை நீங்கள் 6/6 போட்டுக்கோங்க, அல்லது 1 போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 6 டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கும்போது உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக அப்படியே போட சொல்லியிருக்கேன். அப்புறம் இங்கே 36/6. இப்போ வந்து நமக்கு
இந்த வேல்யூ அதாவது நம்ம ஏற்கனவே எக்ஸ் பார்த்தோம், மீன் வேல்யூ எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் சம்மேஷன். ஸோ இது எல்லாத்தையுமே அது எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆட் பண்ணுறீங்க. ஸோ எல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 21/6 கிடைக்கும். அதாவது 21/6 நீங்கள் வந்து 3 டேபிளாக கட் பண்ணிங்கன்னா 7/2 கிடைக்கும். ஸோ இப்போ இ ஆஃப் எக்ஸ் நமக்கு வேல்யூ கிடச்சாச்சு. இனி அடுத்து வந்து நமக்கு என்ன வேணும், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வேல்யூஸ் எக்ஸ் ஸ்கொயர் பி ஆஃப் எக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறது, டினாமினேட்டர் எல்லாமே 6ல் தான் இருக்கும். ஸோ அதனால் ஆட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 91/6. இது வந்து உங்களுக்கு கட் பண்ண முடியாது, அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ முடியும்னா நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள், அது அப்படியே போட்டுடலாம், ப்ராப்ளம் இல்லை. இனி அடுத்து வந்து வேரியன்ஸ். இப்போ இ ஆஃப் எக்ஸ் தெரியும், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தெரியும், தென் வி கேன் ஃபைண்ட் வேரியன்ஸ் எக்ஸ். வேரியன்ஸ் ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு வேல்யூ 91/6, இ ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ 7/2 த ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர் சொல்லும்போது 7 ஸ்கொயர் 49/4. ஸோ டேக்கிங் எல்சிஎம் 6 4க்கு 12. ஸோ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு 35/12 வந்து கிடைக்குது. இப்போ வந்து மீன் கண்டுபிடிச்சாச்சு, வேரியன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இனி அடுத்து என்ன ரெண்டு இடம் வந்து இ ஆஃப் 2x + 1, இ ஆஃப் 2x + 1. ஸோ இ ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்முலா பார்த்தோம். அதாவது என்ன வரும், அந்த ஏ அதாவது 2 வெளியே எடுத்துகிட்டு இ வந்து ஒவ்வொரு இதுக்கும் அப்ளை பண்ணும்போது 2 வெளியே எடுத்துகிட்டு இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 கான்ஸ்டன்ட் டேர்முக்கு இ வேல்யூ எக்ஸ்பெக்டட் வேல்யூ சேம் தான், அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். ஸோ 2 இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் இப்போ கண்டுபிடிச்சோம் 7/2. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிங்கன்னா 7 + 1 8 வந்துடும். நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்முலா தெரியும், ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் எக்ஸ். அதாவது வேரியன்ஸ் 2x + 1 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் வேரியன்ஸ் எக்ஸ். ஸோ 2 ஸ்கொயர் வேல்யூ 4, வேரியன்ஸ் கண்டுபிடிச்சது 35/12. ஸோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டேபிள் 1 4, ஸோ 3, ஸோ 35/3. தேங்க்யூ.